ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு நான் என்னோடய சின்ன கார்டன் காமிக்க போகிறேன். இது பார்க்கிங் ஏரியாவில் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து என்னோடய லெமன் வெரைட்டிஸ் என்னென்ன வச்சுருக்கேன்னா அது காமிக்கிறேன். அப்புறம் அது மெயின்டைன் பண்ண நான் என்ன பண்ணுறேன்னா அதுவும் சொல்லுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் கார்டனிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஆல் டைம் லெமன் பிளான்ட்டுங்க. இதில் வந்து இப்போ தான் பூ விட தொடங்கியிருக்கு. இங்கே 2 இருக்குது, அங்கே ஒரு 2 மொக்கு வந்துருக்குங்க. ஆனால் இது ரொம்ப சின்ன பிளான்ட்டு தான், ஆனாலும் பூ விட தொடங்கியிருக்கு. நான் போன வாரம் தான் கொஞ்சம் ஸ்ப்ரே எல்லாம் போட்டிருக்கேன், நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எதுனா கீடைகள் எதுனா இருந்தாலும் அது இதாகிடும். இது நார்மல் ஆல் டைம் லெமன் பிளான்ட்டு, எப்பொழுதும் காய்ச்சிட்டே இருக்கும். வந்து ஆரஞ்சு லெமன் சொன்னாங்க. இது என்ன வெரைட்டின்னு எனக்கும் தெரியாது, ஆனால் ஆரஞ்சு ஆட்டமே இருக்கும், ஆனால் லெமன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து வாங்கி ஒரு 3-4 மந்த்ஸ் தான் இருக்கும். ஆனால் பூ இருந்துச்சு, நான் வாங்கினப்போ பூ இருந்துச்சு, அதெல்லாம் உதிர்ந்து விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இது பூத்து இப்போ தான் ஃபஸ்ட் ஒன் லெமன் வந்திருக்குங்க. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னு நினைக்கிறேன். கலர் ஆனால் கொஞ்சம் வந்திருக்குங்க. ஆனால் இதுக்கும் நான் கொஞ்சம் ஸ்ப்ரே போட்டு வச்சுருக்கேன். என்ன ஸ்ப்ரேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து வெரிகேட்டட் லெமன்னு சொல்லிட்டுங்க. இது வந்து தாய்லாண்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க இந்த செடி. இது நர்சரி தான் நான் வாங்கினேன். இது பார்த்திங்களா லெமன். இது லெமன் மாதிரி சொல்ல முடியாது, இது ஒரு மாதிரி ஆரஞ்ச் அண்ட் லெமன் ஃப்ளேவருங்க. ஆனால் நல்ல புளி இருக்குது, பயங்கர புளி, கொஞ்சம் ஆரஞ்சு டேஸ்ட்டும் கொடுக்கும். பட் ஒரு லெமன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் காய் கொஞ்சம் நல்லா இது டபுள் சைஸ் ஆகுங்க. இந்த ஒரு லெமன் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 6 கிளாஸ் ஜூஸ் போடலாம். ஸோ அந்த மாதிரி புளி இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எதுனா கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ரெக்கமெண்ட்